அனைத்து அன்பர்களுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சிவா. ஒரு நல்ல ஒரு ஒரு த்ரூ அவுட் போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேசப் போகிறோம். ஏனென்றால், இன்றைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு அரசியலில் இந்த அரசியல் தருவாயில மிகவும் ஒரு மாற்றங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் மக்களாகப்பட்டவர்கள், நிறைய யோசனைகள்லாம் இருப்பாங்க. அந்த யோசனைகள் வந்து கரெக்ட்டா வந்து செயல்படுதா? அல்லது வந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? அல்லது வந்து தாக்குதல்கள் வந்து சில கட்சிகள் மீது சில கட்சிகள் தாக்குகின்றனவா? அந்த தாக்குதல்களை பற்றி நாம் வந்து நிறைய விரிவாக பேசப் போகிறோம். அன்பர்கள் அனைவருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுதான். இந்த அரசியலில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நான் இந்த வீடியோவை எடுக்கும் சமயத்தில, இந்த வீடியோவை முடிக்கும் சமயத்தில, நீங்கள் வந்து இதை பிடித்திருந்தால் லைக்க முதல்ல கொடுங்க. எல்லாருக்குமே அந்த லைக் தான் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நல்ல விஷயமாக கருதப்படும். அது இருந்தால் தான் அடுத்தடுத்து இது போன்ற ஒரு நல்ல ஒரு வீடியோக்களை எல்லாம் நம்ம வந்து பேச போகிறோம். ஆகவே லைக்ஸ் வந்து முதல்ல கொடுங்க. அதே சமயத்தில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கிறோம். அதான் ஒரு லைவ்ல நம்ம ஒரு லைவ் வீடியோஸ்லாம் நம்ம பண்ணும்போது எப்படி அந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அந்த ஃபினிஷிங் கொடுக்குறீங்களோ, ஒரு 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 உத்வேகத்துடன் பார்க்கிறீர்களோ, அது போலவே இந்த ரீல்ஸையும் பாருங்கள். ஸோ எதுவாக இருந்தாலுமே நண்பர்களாகப்பட்ட நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை சில சில நேரங்களில் யோசித்திருப்பீர்கள். ஒரு அரசியல் மாற்றங்கள் நிகழாத வந்த தருவாயிலே பல வருடங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு அரசியல் ஒரு நிமிடங்கள், ஒரு வருடங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கும் இத்தருவாயிலே நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இருக்கத்தான் செய்கிறீர்கள். இதில பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நம்ம டிவிகே விஜய் அவர்கள். திரு விஜய் அவர்களை வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து அவ்வளோ துணிச்சலா வந்து இப்போ இறங்கணும், இறங்கி நம்ம செய்யணும்ன்றது ஒரு உத்வேகத்துக்கு ஒரு செல்யூட் அடிச்சுக்கலாம். பட் இருந்தாலுமே சரி பார்த்தீங்கன்னா, மும்முனை தாக்குதல் சொல்லக்கூடிய இந்த மும்முனை தாக்குதல் அவரை வந்து நோக்கி பல விஷயங்களை அவரை வந்து டிராபேக் பண்ணுது. பல விஷயங்களை வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு தருணத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் அரசியலில். கண்டிப்பாக அவர் வந்து வந்துருவார் அப்படின்னு ஒரு தெரியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கும் தருவாயில். ஆகவே தான் தருவாயில் இருக்கும்போது தான் இந்த ஒரு நிகழ்வெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் மேல பார்த்தீங்கன்னா மும்முனை தாக்குதல். ஒரு படம் வெளியே வராம ஒரு அருமையான அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய செலவெல்லாம் செஞ்சு அந்த படம் எடுத்திருக்காங்க. பட் ஜனநாயகன் வந்து வெளியே வரல. ஏதோ ஒரு காரணம் காட்டி சென்ட்ரல்லேருந்து பல ஒரு இடையூறுகள், இன்னல்கள் அவரை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி அவரை வந்து வெளியே வரக்கூடாதுன்ற ஒரு கட்டத்துக்கு தள்ளிவிட்டார் என்பதுதான் உண்மை. இதை வந்து எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் என்று லைக்ல காமிங்க. ஸோ உண்மையான நிலை அதுதான். ஒரு படம் வந்துச்சுன்னா, அந்த ஒரு அரசியல் நெருக்கத்திலே, அந்த படம் அரசியல் ஒரு தேர்தல் நெருக்கத்திலே, அந்த அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு ஆட்டங்கள் போல தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சதுரங்கள் நிறைந்த ஒரு ஆட்டமாகத்தான் இந்த ஒரு அரசியலை பல மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால், அந்த ஒரு ஜனநாயகன் என்று சொல்லக்கூடிய படத்திலே பார்த்தீங்கன்னா, எது தேவையில்லையோ அதெல்லாம் நீக்கிவிட்டு, நீங்க வந்து படத்த வெளிய விடலாமே. அவர் ஃபேஸையாவது அட்லீஸ்ட் அவருடைய அந்த ஒரு டைமென்ஷனாவது காமிக்கலாமே. ஏன் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஒரு நம்ம எந்த கவர்மெண்ட்டை பத்தி சுட்டிக்காட்ட விரும்பல. இப்ப சென்ட்ரல்ல வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அன்பர்களாகப்பட்டவர்கள் ஏன் வந்து இதை யோசிக்கவில்லை? சரி, அவர் ஒரு பக்கம் அவர் சுதந்திர பூமியில வந்து சுதந்திரம் வாங்கியாச்சு. இந்த இந்திய மக்களாகப்பட்டவர்கள் சுதந்திர பூமியிலே சுதந்திரம் வாங்கிவிட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் தருவாயிலே, ஒரு சென்சாரை காரணம் காட்டி ஒரு நல்ல படத்தை வந்து ஏன் வெளியே விடவில்லை என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய மக்கள் இன்று இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எவ்வளவுதான் தடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பக்கம் தடுக்கிறாரு சென்ட்ரல்ல. ஸ்டேட்ல ஒரு பக்கம் தடுக்கிறாங்க. அவர் வந்து எங்க போனாலுமே தேர்தல் களத்திலே அவர் நிற்க முடியவில்லை, பேச முடியவில்லை. அவரை வந்து நிறைய அபாண்டன் பண்றாங்க. சில விஷயங்களை எல்லாம் வந்து தவிர்த்து பேச வேண்டும் என்ற கட்டளையெல்லாம் இட்டு, பல கட்டளைகளுக்கு அப்புறமா அவரை வந்து பேச விடுறாங்க. இப்படியெல்லாம் ஏன் அந்த அளவு டார்ச்சர் பண்ணணும்? அப்படின்றது இன்றளவுமே ஒரு புரியாத புதிர் தான். உங்களால முடிஞ்சா நீங்க மோதி பார்க்கணும். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்ல எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிகளாக இருந்தாலுமே மோதி பார்க்க வேண்டும். நீங்க வந்து எல்லாருமே இந்த சுதந்திர திருநாட்டிலே ஏன் இந்த சுதந்திரத்தை தர மறுக்கிறீர்கள்? ஒரு 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 இந்தியனாகப்பட்டவன் கண்டிப்பாக எல்லார் முன்னும் நின்று பேச ஆசைப்படுவான். எல்லார் முன்னும் நின்று நாமும் வந்து நல்லதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவான். அதை தடுக்கிறதுக்கு நாம் யாரு? அதை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள்? இதைத்தான் வந்து ஒரு கேள்வியாக முன்வைத்து இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோவுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஒரு உத்வேகத்தோடு பார்க்கக்கூடிய அன்பர்கள் இருந்து கொண்டு தான், இளைஞர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். அதுபோல முதியவர்கள் எல்லோருமே அரசியல் சாணக்கியத்தனம் நிறைந்த ஒரு மக்களாகப்பட்டு இன்றளவுமே அரசியலை பற்றி தெரிந்திருக்கும் அன்பர்கள் ஏராளம் ஏராளம். அதை புரிந்து கொண்டு ஏன் இந்த ஒரு பிரச்சனையை வந்து திரு விஜய் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டு அந்த ஒரு நெருக்கடியில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பேச முடியல. எங்கே போனாலுமே ஒரு 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 ஸ்டேஜ் போட்டு ஒரு மனதில் இருக்கக்கூடியதை பேச முடியவில்லை, வெளிக்காட்ட முடியவில்லை. இவ்வளவு இளைஞர்கள் இதற்காக இப்போ வந்து ஒரு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்சியாளர்களாகப்பட்டவர்கள் ஒரு பக்கம் ஒரு படமே வெளிவராத அளவுக்கு ஒரு நிர்பந்தம் பண்ணுறாங்க, ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அதே போல் ஸ்டேட்டில் பொறுத்தவரையுமே நெருக்கடி கொடுக்குறாங்க. எதுக்கு இது வந்து யோசித்து பார்க்க அன்பர்களே, யாருக்குமே வந்து அந்த ஒரு ஆர்வம் இருக்கத்தானே செய்யும். அரசியலில் இருந்து நல்லதை வந்து மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று இருக்கும் தருவாயிலே ஏன் இந்த ஒரு ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக இருக்கிற இந்த அரசியலாகப்பட்டது? அவர் வந்தால் இப்போ சீமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சீமானையே வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே அவர் பேசுகிறாருன்னும் போது அவரை நீங்கள் வந்து பேன் பண்ணலாமே. நிறைய இடத்துல அவர் பேசுகிறாரு, ஆவேசமாக பேசுகிறாரு, பேன் பண்ண முடியுது அவளால்?
ஏனென்றால் அவர் வந்து ஒரு ஒரு 4வது 5வது கட்சி என்று அவரை ஒதுக்கி விட்டீர்கள். அவரும் பாருங்க ஒரு 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 டைமில் பயங்கர ஃபேக்காக ஒரு பயங்கர ஃபேஸில் வந்து நிற்க போகிறார். அப்போ தான் உங்களுக்கு அந்த அருமை தெரிய போகுது. ஸோ எல்லாரை பற்றி நான் வந்து பேச விரும்புகிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜயை மட்டும் ஏன் வந்து குறித்து அவரை மட்டுமே நீங்கள் வந்து தாக்கிக் கொண்டிருக்கீர்கள் என்பது புரியவில்லை. கண்டிப்பாக யோசித்து பார்க்க வேண்டும். அனைத்து மக்களுமே இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக மக்களாகப்பட்டவர்கள் யோசித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. ஏன் இந்த ஒரு 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 நிர்பந்தத்தை கொடுத்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேஜ்லையும் பேச விடாமல் ஒரு படத்தை கூட வெளியே அட்லீஸ்ட் கடைக்கோடியில் இருக்க மக்கள் ஆசைப்படுவாங்க. அட்லீஸ்ட் படம் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய அன்பர்கள், அவங்களுடைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, விசிறிகள். அதற்காக நீங்கள் வந்து சில தடைகளை வைத்து விட்டு அதுக்கு சென்சார் பண்ண வேண்டியதெல்லாம் சென்சார் பண்ணிட்டு அந்த ஜனநாயகம் படத்தை வெளியே விடலாமே. இப்போ பாருங்கள், பேச்சே இல்லை. ஜனநாயகம் பற்றி அந்த படத்தை பற்றி யாருமே பேசுறதில்லை, அமிட்டாங்க. ஏன்னா அரசியல் சாணக்கியத்தனம் எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாள் பேசுவாங்க, அப்புறம் மேற்பட்டு நிறுத்திடுவாங்க. மக்களாக போட்டு நிறுத்தக்கூடாதுங்க. நான் தான் சொல்கிறேன், நிறுத்தக்கூடாது. இதை வந்து ஒரு எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஏன் அந்த படத்தை பேன் செய்திല്ല, அதுக்கு கரெக்டான ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் என்று அனைத்து மக்களுமே ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும். நல்ல ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கிரியேட்டிவிட்டி இருக்கும். அவரை பார்க்கக்கூடிய அவர் ஆசையாக அவர் படத்தில் நடிக்கக்கூடியதை, அவருடைய நடிப்பை பார்க்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? சரி, நீங்கள் அரசியலை தனித்து விட்டு தனியாக ஒதுக்கி விட்டு இது இப்படி யோசிங்க. ஏன் மக்களாகப்பட்ட நீங்கள் யோசித்தால்தான் அரசியலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிக் ஷாட் எல்லாம் யோசிப்பாங்க. நெருக்கடி கொடுக்கணும். ஏன் அந்த படத்தை நீங்கள் பிளாக் பண்ணீங்க, 4 பேர் 2 ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் ஒரு கட்சியை தூக்கி நிறுத்தி விடுங்கள், ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த படத்தை ஏன் வெளியே விடவில்லை, அதற்கு உண்டான கரெக்டான காரணங்களை சொல்லுங்கள் என்று நீங்கள் அதை செய்ய வேண்டும். இது வந்து இந்த மாதிரி பொதுவான மீடியாவில் தான் பேச முடியுது. இது வந்து எத்தனை பேர் பேசியிருப்பாங்கன்னு தெரியல. பட் அப்படி பேசினா கூட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குமே மக்கள் வந்து அதை செவிசாய்க்க வேண்டும். பேசுவது மட்டும் அல்லாமல் அதை பற்றி நம்ம வந்து பல விஷயங்களை பேசி கொண்டிருந்தால் மட்டுமே போதாது, அதற்கு உண்டான வழிவகைகளை செய்ய வேண்டும். ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல விஜய்க்கு, அப்போ அவர் ஏன் வந்து ஒரு மூலையிலே நீக்க வைத்து விட்டு அவரை வந்து எந்த ஒரு அரசியல் ஒரு விழாவிலுமே கலந்து கொள்ள முடியாமல், எந்த ஒரு நிகழ்வு ஏற்பட்டாலுமே அவரை தாக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பட்சத்திலே இன்று வந்து அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. ஏங்க சாதாரண மனுஷங்க, அவர் வந்து சாதாரண மனுஷன், அவரை போட்டு இவ்வளோ பயந்து ஏன் இவ்வளோ டார்ச்சரு, இவ்வளோ ஒரு நெருக்கடி? நம்மளும் தமிழன் தானே, நீங்களும் தமிழன் தான். ஆட்சியாளர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், நீங்களும் மனிதர்கள் தான், அவரும் மனிதர் தான். நான் வந்து அவருடைய விசையாக பேசுகிறேன், விசிறியாவோட நினச்சிங்க. அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய விஷயங்கள், அந்த ஒரு த்ரூ அவுட் பண்ணுறது, ஒரு டைலாக், ஒரு நிமிடங்கள், அந்த ஒரு பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை, டக்குன்னு அந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் அழகாக பேசுவார். நான் நேரிலே பார்த்துருக்கிறேன், திரு விஜய் அவர்களை நான் நேரிலே பார்த்துருக்கிறேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவ்வளோ அழகாக அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அவுட்புட் கொடுப்பார். அவர் அந்த மாதிரி நினச்சி அதை ஒரு விசிறிகளாக காத்திருப்பாங்களே அந்த படத்துக்காக. அந்த படத்தை நீங்கள் பேன் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஏன் அந்த படத்தை பேன் பண்ணி நாங்கள் இப்படியே பேசி பாவம் அவர் கிட்டக்கிட்ட வந்துடுச்சு தேர்தல், இன்னும் ஒரு 2 மாத காலத்திலே தேர்தல். இப்படியே முடக்கி எவ்வளோ காலம் நீங்கள் இருக்க முடியும்? அப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? படத்தை வெளியே விடுங்க, சென்சார் பண்ணிட்டு. சென்சாருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன? இது தேவையில்லையோ அந்த பாகத்தை கட் செய்து விட்டு அடுத்த பாகங்களை நீங்கள் வந்து ஓகே இது வந்து நான் சென்சார் போர்டில் அப்லோட் பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டேங்க? அப்போ வந்து அரசியல் நெருக்கடி கண்டிப்பாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இதில் வந்து அரசியல் நெருக்கடி கண்டிப்பாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த ஒரு பிரச்சனைகள் அந்த படத்திற்கு அது பேசி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புஷ்வான மாதிரி ஆயிடுச்சு. வர்ற புதுசில் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கலுக்கு வரப்போகிறது என்று சொல்லிக்கொண்டு புலி வருகிறது என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் அந்த நேரத்தில் அப்படியே அந்த புலியை தூக்கி கூண்டுகள் போட்டு ஆகிவிட்டது. இப்போ அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. நான் சொல்வது ஒரு சராசரி ஒரு விசிறியாக இருந்து கொண்டு நான் கேட்கிறேன், அந்த படத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நீக்கிவிட்டு நீங்கள் சென்சார் ஏன் இதுவரை கொடுக்கல? இதை கொடுக்கலாமே. இது வந்து நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது பார்க்குறீங்களோ அத்தனை பேர் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு லைவ்லேயே வந்து பேசணும்னு நினச்சேன், இருந்தாலுமே ஒரு ரீல்ஸாக தான் வருது. இந்த ரீல்ஸாக வரும்போது கூட நீங்கள் வந்து விட்றாதீங்க. இந்த ரீல்ஸை வந்து பயன்படுத்திட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்கட்டும். என்னங்க நியாயம்? ஒருத்தர் ஒரு தனி மனிதன் ஒரு ஆட்சியில் வந்து ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படும் போது, சரி அரசியலோடு படத்தை ஏன் விடவில்லை? சென்சார் எதுக்கு அந்த சென்சார் கொடுத்தா அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்போ அவ்வளோ பயமா அவரை கண்டா? நீங்களே அவரை வந்து தூக்கி விட்டு நீங்கள் இப்போ வந்து அவர் வேறு லெவலுக்கு போயிட்டார்ல, நீங்கள் தான் தூக்கி விட்றீங்க. அவர் வந்து படத்தை கட் பண்ணி எத்தனை பேர் பேசுகிறாங்க, எத்தனை மக்கள் பேசுகிறாங்க ஏதாவது தெரியுமா? ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் இதை வந்து யோசித்து பார்த்துருக்காங்களா? நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவர் தடை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்களோ, தடை விதித்து கொண்டே இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மேலே போயிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்க. இது வந்து ஆளுங்கட்சிக்கும் நான் கொள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு இதுதான். ஏங்க ஒரு இந்திய பிரச்சார எதிர்ப்பு படமான அது வந்து நிறைய பேசிட்டாங்க ஏற்கனவே. அது நெருக்கத்தில் பேசும்போது நிறைய வியூஸ் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டாங்க. நான் வந்து மனதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறேன். அவங்க வந்து வியூஸ்க்காக நிறைய பேர் போட்டிருப்பாங்க அந்த நெருக்கத்தில், படம் ரிலீஸ் ஆகலன்னு அப்போ பேசியிருப்பாங்க. இப்போ விட்டாங்களே, அதை பற்றி யாருமே பேசுறதே இல்லையே. அப்போ வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாக்கள் வந்து அதை வந்து யோசித்து பார்க்கவில்லை, விட்டு விட்டாங்க.
ஏன் நான் பேசுகிற இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக யோசித்து பார்க்கலாமே. மக்களாகப்பட்ட நீங்கள் இதை கேட்கக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கிறீர்கள் இந்த சுதந்திர இந்தியாவிலே, இந்த சுதந்திர தமிழ்நாட்டிலே. ஏன் பேச முடியாது? இப்போது ஒன்றும் இல்லாத அந்த பராசக்தி என்ற படம், அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டம், இதுதான் கதை. வேறு என்ன இருக்குது அந்த படத்தில் சொல்லுங்கள். இது நிறைய நம்ம வந்து பார்த்துட்டோம். நிறைய வந்து ப்ரீவியூ கிவியூலாம் போட்டு நிறைய காமிச்சிட்டாங்க. ஏன்னா வியூஸ் அந்த நேரத்தில் வந்து படம் வெளியே வரலாம் நிறைய பேர் பார்ப்பாங்கன்றது தெரிஞ்சுட்டு தான் மீடியாக்காரங்க நிறைய வந்து யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதையே எடுத்து பேசியிருந்தாங்க. இப்போ ஏன் விட்டீங்க? இப்போ ஏங்க விட்டீங்க? யூடியூபர்ஸ்க்கு நான் கேட்குறேன், அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் கேட்குறேன், இல்லை ஒரு இன்ஸ்டாவில் கேட்குறேன், எல்லாருமே பதில் சொல்லுங்கள். ஏன் நிறுத்திட்டீங்க? அவர் ஏன் வந்து ஒரு நிமிடத்தில் ஓரம் கட்டி விட்டு அந்த ஒரு நேரத்திற்கு மட்டுமே பயன்படுத்தி இதை வந்து எந்த மொழி இருக்கக்கூடிய ஒரு விஜயோட ரசிகராகப்பட்டவன் இதை வந்து ஷேர் பண்ணியே ஆகணும். பண்ணிங்கன்னா தான் அவருக்கு நீங்கள் கொடுக்குற முழு ஒத்துழைப்பு. இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நான் பேசுகிற இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எவ்வளோ போகுது வியூஸ்ன்னு பார்ப்போம். அப்போ தான் அவருடைய ஆட்சி என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். என்னங்க ஒரு சாதாரண ஒரு அடிக்கோடியில் இருக்கிற மக்களுக்கு கூட கொடுக்குற சுதந்திரம் வந்து அவ்வளோ பெரிய மனிதனுக்கு வந்து ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு விஜய் அவரை போட்டு நீங்கள் பிளாக் பண்ணி ஓரம் கட்டி வச்சுட்டு அவர் படமே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதான் நான் சொல்கிறேன், சென்சாரில் கட் பண்ண வேண்டிய விஷயங்களை பாகங்களை கத்தரித்து விடுங்கள். அதை விட்டு ஏன் வந்து மொத்த படத்தையே வந்து பேன் பண்ணி அப்படியே நீ தேர்தல் வரைக்குமே நிப்பாட்டி வச்சுருக்கீங்க? தவறு இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒத்துழைச்ச அந்த ஒரு மத்திய அரசாங்கமாகப்பட்டது அவர் வந்து சேரலை அப்படின்னு ஒன்று யோசித்து பார்க்கணும். எல்லா மக்களும் யோசித்து பார்க்கணும். சேரவில்லை என்று நான் சேர மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்தினாக மட்டுமே அந்த படத்தை நீங்கள் பேன் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ சென்சார். ஏற்கனவே ஒரு அம்மையார் வந்து வக்கீலாகப்பட்ட ஒரு அம்மையார் இதுக்கு வந்து சில விஷயங்களை நீக்கிவிட்டு இந்த படத்தை வெளியிடலாம் என்று சொல்லியிருந்தார். இது வந்து நிறைய பேருக்கு தெரிந்த விஷயம். மக்கள் அனைவருமே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஜயின் ரசிகர்கள் அனைவருமே பார்த்துருக்கக்கூடிய விஷயம். அந்த அம்மாவே தூக்கி ஓர வச்சுட்டாங்க. ஒரு ஜட்ஜி, ஒரு பெரிய ஒரு இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவர் நியாயமாக சொல்லியிருக்காரு. அதை தூக்கி அந்த அம்மாவை தூக்கி என்னென்னமோ பேசி அந்த அம்மாவை கான்ட்ரவர்ஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. என்னங்க நியாயம்? ஒரு சுதந்திர திருநாட்டிலே பேசக்கூட உரிமை இல்லையா? ஒரு தனி மனிதன் பேச உரிமை இல்லையா? அப்புறம் எதுக்குங்க சுதந்திரம்? அப்போ நீங்கள் தான் கட்டுப்பாடாக வச்சிருக்கீங்க. வெள்ளக்காரன் காலத்தில் அவன் கட்டுப்பாடாக நம்மள வச்சிருந்தான். இன்னும் யார் கட்டுப்பாடாக வச்சிருக்கீங்க? நீங்கள் தான் கட்டுப்பாடாக வச்சிருக்கீங்க. ஆளும் மத்திய அரசாங்கம், ஆளும் மாநில அரசாங்கம். ஏன் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்? எவ்வளவோ சம்பாதிச்சிருப்பீங்களே நீங்கள், எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்க, இன்னும் எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க? ஏன் அவர் தான் எனக்கு தேவையில்லை, பணமே தேவையில்லை, மக்களுக்கு சேவை பண்ணணும், நான் வந்து பார்க்குறேன், என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்ய போகிறேன்னு சொல்லும்போது அவரை வந்து நீங்கள் அவ்வளோ பயமா அவர் மேலே? ஏன் இந்த பயம்? இவ்வளோ பெரிய கட்சிகள் இதெல்லாம் வந்து காலங்காலமாக கலைஞர் காலத்திலேருந்து வந்த கட்சிகளாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சியில் எல்லா கட்சியும் நான் சொல்கிறேன். நான் ஒரு பொதுவாக எந்த கட்சியுமே நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அத்தனை கட்சிகளுமே பயப்படுறீங்க. ஏன் இந்த பயம்? அவர் வந்து தனியாக வளர்ந்துட்டே வராருல. நீங்கள் வந்து அவரை வந்து தடுக்க அவரை அணை போட்டு தடுக்க அந்த அலையாகப்பட்டது பேரலையாக மாறும். புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகள் கண்டிப்பாக புரிந்து கொண்டு அவர் விஷயத்தை விட்டுருங்க. அவரால் முடிஞ்சால் அவர் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு திறமை இல்லையா? இவ்வளோ காலமாக அரசாட்சி பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாநில மத்திய அரசாங்கம் ஏன் இந்த பயம்? அவரெல்லாம் விட்டுருங்களேன், ஃப்ரீயாக விட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன், அப்புறமா பேசிக்கலாம் அதை பற்றி. ஏன் விட மாட்டீங்க? தடை எதுக்கெத்தாலும் தடை. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்பிக்கை தான் இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி அந்த ரீல்ஸை. இந்த ஒரு ரீல்ஸ் ஆகப்பட்டது சாய் கே சிவி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபேஸ்புக் பேஜில் நான் பகிர்கிறேன். அதுபோல் யூடியூப்லேயும் என்னுடைய யூடியூப்லேயும் நான் பகிர்வேன். அதையும் அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளியே வரும்போது கண்டிப்பாக அதுலேயும் பகிர்வேன் யூடியூப்லேயும். இந்த பேண்ட் பண்ணக்கூடிய அன்பர்கள் இருந்து கொண்டு இருந்தால், இல்லை ஆதரிக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தால் தப்புங்க நீங்கள் பேசுறதுனா கூட நான் ஒத்துக்கிறேன். கமெண்ட்ஸில் வாங்க. இல்லை நீங்கள் பேசுறது நியாயம் என்ற கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லிங்களா, வரவேற்கிறேன். இது வந்து வரட்டும், கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கமெண்ட்ஸ் வரட்டும். ஏன் வரமாட்டீங்க? நல்ல விஷயங்களை பேசும்போது மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள். ஆனால் வந்து வெளியே இருந்து கத்துவீங்க, தகவலை இல்லை கிணத்து தகவலை மாதிரி உள்ளே கத்திட்டு இருப்பீங்க. அவர் அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. நான் மீடியாவில் பேசுகிறேங்க. இப்போது ஏன் அவரை வந்து நீங்கள் வந்து நீங்கள் தனியாக ஒதுக்கி வச்சே பார்க்குறீங்க அவரை? அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இல்லைங்க 2 வருஷம் கூட ஆகுதுங்க அரசியலுக்கு. அவரை பார்த்து இவ்வளோ பயமா? இதற்கு மூல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் கதையவே சொல்லிட்டு இருக்காங்க. கரூர் ஏங்க அது முடிஞ்சு போன விஷயங்க. அவர் எந்த செய்யலையா? அந்த மக்களுக்கு செய்யலையா? அந்த மக்களே அதை விட்டார்கள். அதையே பிடித்து கொண்டு ஏதோ ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஆணி அடித்தது போல் அதையே பிடித்து கொண்டு அதையே வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். கரூர் சம்பவம் முடிந்து விட்டது. அதற்கு ஏற்றாற் போல நிறைய உயிர்கள் சேதமாக இருந்தாலும் அந்த உயிர்களுக்கு தேவையானதை அவர் செய்து விட்டார் அல்லவா? அது ஏன் வந்து ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள் அரசியல்வாதிகள்? ஒற்றுக்கொள்ளுங்கள், அவர் செய்தாரா இல்லையா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் வந்து ஒரு அடித்தட்டு சராசரி மக்களில் நானும் ஒருவன். கடைகோடி மகனாகப்பட்டவன் நான் பேசுகிறேன் இந்த ஒரு விஷயங்களை எல்லாம். ஏன் நீங்கள் பேசக்கூடாதா? மக்களாகப்பட்ட அனைவருமே பேசலாமே. ஏன் அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாமே? என்னதான் பண்ணுறாரு பார்க்கலாம். இந்த ஆட்சியில் மாற்றங்களை நான் சொல்ல வரவில்லை. ஆட்சி மாற்ற வேண்டும் எல்லாம் பேசவில்லை, அரசியல் பேசவில்லை. அந்த படத்துக்கு உண்டான அந்த ஒரு ஏன் சென்சாரை இன்றைய கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ வந்து அரசியல் வர வரைக்கும் அந்த படத்தை முடக்கி வச்சா அவருடைய பப்ளிசிட்டி வந்து பாதிக்கப்படும். அதானே? அதான் உண்மை. அப்போ நீங்கள் அதுக்கு பயப்படுறீங்க.
பயப்படுறீங்க, அவருக்கு நீங்கள் பயப்படுறீங்கிறது நீங்களே வந்து மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறீர்கள் என்பது தான் உண்மை. தைரியமாக வெளியே விடுங்களேன் படத்தை. நீங்களும் வந்து பல வருடங்கள் கடந்து வந்த ஒரு அரசியல் சாணக்கியர்கள் தானே, அரசியல் சாணக்கியர்கள். ஏங்க அட்லீஸ்ட் ஒரு பராசக்தி என்ற அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த ஒரு படத்தை வந்து இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணிட்டீங்களே, ஏன் அதை மட்டும் ரிலீஸ் பண்ணீங்க? அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ண முடியாத தைரியத்தில் தானே. மத்திய அரசாங்கம் அதை தடை செய்ய முடியாது என்றால் மாநில கண்ட்ரோலுக்குள்ளே இந்த படம் வருது. அப்போ மாநிலத்தில் நீங்கள் வந்து அதையெல்லாம் விட்டு விடுவீர்கள். மாநில அரசாங்கமாகப்பட்டது உட்பா இது வந்து அவங்களுக்கு பிஜேபி இதில் தான் கட்சியை எப்போவுமே சுட்டி காட்டவில்லை. இந்த கட்சியை வந்து ஒரு ஒரு இந்து மகா கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அந்நியர்கள் தானே. நீங்கள் உங்களை பொறுத்தவரை அந்நியர்கள், நீங்கள் திராவிடர்கள், அவர்கள் அந்நியர்கள். மத்திய அரசாங்கம் அந்நியனா வந்து அவங்க வந்து எத்தனை கட்சியில் ஒன்று சேர்த்து திரட்டினாலுமே அவங்க வந்து எதிரி தான் உங்களுக்கு. அதிலே 4-5 கட்சி ஒன்று சேர்ந்துருக்காங்க. எல்லா ஒரு மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா கேரளா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சுதந்திர திருநாட்டிலே அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி எத்தனை வருஷம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு கேரளாவில். ஏன் இதை எதிர்த்து போராட முடியும்? அவங்களாம் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவங்க. அந்த கேரளா இருக்கக்கூடிய மக்கள் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். நீங்கள் வந்து ஒரு அரசியலை வைத்துக்கொண்டு தடை செய்து விட்டு காங்கிரஸ் வந்து எத்தனை காலமாக இருந்தது கேரளாவில். அவங்க வந்து நினச்சிருந்தா கம்யூனிஸ்டை காலி பண்ணிருக்கலாமே. இருந்தாலுமே இன்றைக்கி கம்யூனிஸ்டாக நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது கேரளாவில். அப்போ வந்து மக்கள் ஒன்றாக திரண்டுகிறார்கள், ஒன்றாக திரண்டுபட்டு வருகிறார்கள். இதை வந்து தளபதி அவர்களை யோசிக்க வேண்டும். இதை நீங்களும் யோசிக்க வேண்டும். இதை ஏதாவது ஒரு 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 பப்ளிசிட்டியாக ஏதாவது பண்ணுங்கள், ஒரு போராட்டம் பண்ணுங்கள். என்னுடைய படத்தை வந்து நிராகரித்தது காரணம் என்ன, கரெக்டான ரீசன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, ஒரு விசைகள் இருக்கிறார்கள், உங்களுடைய கட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேரை திரட்டி கொண்டு ஒரு முழுவீச்சாக இறங்குங்கள் இந்த தமிழ்நாட்டில். அப்புறம் பாருங்கள் உங்கள் படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுதா இல்லையா பாருங்கள். செய்ய மாட்டீங்க. நீங்கள் ஒரு பக்கம் என்னங்க உங்களை தூக்கி உள்ளே போடுவாங்களா, இல்லை என்னங்க கோடி கோடியாக பணம் வச்சுருக்கீங்க. சராசரி மூலையில் இருக்கக்கூடிய நானே பேசுகிறேன், உங்களால் பேச முடியாதா? எல்லா விதமே தளபதி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார், நல்லா தான் பேசுகிறார். மாற்றங்கள் வந்தால் பாருங்கள், நாங்கள் சொல்ல மாட்டோம் செய்வோன்றீங்க. நீங்களும் தான் சொல்கிறீங்க மாற்றம் ஒன்றே மாறா, இது கண்டிப்பாக மாற்றி காமிப்பேன் அப்படின்றீங்களா. அப்போ இது ஒரு மாற்றத்தை வர வைங்க, அந்த படத்தை வெளியே ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், அதுக்கு ஒரு போராட்டம் வைங்க. ஏன் அந்த படத்தை சென்சார் பண்ணி கட் பண்ணி எவ்வளோ பொருட்செலவு இருக்கும், எவ்வளோ சேதமாயிருக்கும் அந்த பணங்கள் எவ்வளோ ப்ரொடியூசர் எவ்வளோ ஒரு மனத்தாங்கல் இருக்கும், எவ்வளோ கோடி கோடியாக கொட்டி உங்களுக்கு. அதுதான் நான் சொல்லக்கூடிய தளபதி அவர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நியாயத்தை யோசியுங்கள். அந்த படத்திற்கு அவர்கள் போட்ட முதலீடு எவ்வளோ, இந்த முதலீட்டிற்கு உண்டான ஒரு லாஸ் ஆஃப் பேயாவது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கேஸ் போட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? நிறைய பிரச்சனை இருக்குங்க. நான் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய கருத்துக்களை பேசுகிறேன். ஆகவே உங்களால் முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா திரட்டலாம், ஒரு மக்களை திரட்டுங்கள். என் படத்தை வேண்டுமென்றே நிறுத்தி விட்டார்கள், தடை செய்து விட்டார்கள் என்று பகிரங்கமாக வெளியே வாங்க, பப்ளிக் முன்னாடி வாங்க. ஏன் போராட்டம் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டு வந்துடுச்சு, உங்களுக்கு என்னவோ அது தேவையானது, உங்களுடைய ஊதியம் என்னவோ வந்து விட்டது. நான் தவறாக சொல்லவில்லை திரு தளபதி அவர்கள், விஜய் அவர்கள். ஏனென்றால் இது வந்து இருக்கு, அவரும் தானேங்க அப்போ நாளைக்கு வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இது போன்ற ஒரு ப்ரொடியூசர்களாகப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் விட்டுருவீங்களா? சினிமாக்காரங்க நீங்கள் யோசிங்க, கொஞ்சமாக சினிமாக்காரனாக நீங்களும் யோசிக்க வேண்டும். அப்போ அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த படம் எவ்வளோ அவங்க செலவாயிருக்கும். படம் வெளியே வர ஆர்வத்தில் தான் அவங்க செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணி அந்த படத்தை வெளியிடவில்லை என்றால் அந்த படத்திற்கு என்ன அது கூட பெரிய பிரச்சனையா? சரிங்க, அரசியலே பேசியிருக்கட்டும். தேவையான பாகங்களை நிறுத்திவிட்டு தேவையில்லாத பாகங்களை அகற்றி சென்சார் ஓகே கொடுத்து அப்ரூவல் கொடுத்து வெளியே அனுப்புங்க படத்தை. அதை மட்டும் செய்யக்கூடிய ஏன் செய்யக்கூடிய அந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஏன் அந்த மாதிரி செயல்படுது? மாநிலத்தை பொறுத்தவரையிலே அவர் எங்கன்னா போய் ஒரு ஸ்டேஜ் போட்டு பேச முடியல, தடுக்கிறீங்க, அவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் மத்திய அரசாங்கம் டார்ச்சர் அவரை சிபிஐ ரைடு, அந்த ரைடு, இந்த ரைடு, கரூர் கொலை. ஏங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க, மத்திய அரசாங்கமே புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தானே முதல்ல சப்போர்ட் பண்ணீங்க. அப்போ ஒரு வரலன்னா ஒரு நியாயம், வந்தாலும் ஒரு நியாயமா, அவங்க கட்சியில் வந்து அவர் ஐக்கியமான ஒரு நியாயம். அப்போ நீங்கள் அவரை விட்டு விடுவீர்கள். அப்போ தாராளமாக நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்க, அப்படி விட்டுருவீங்களா? என்னங்க அரசாங்கம் பண்ணுறீங்க, என்னங்க அரசியல் பண்ணுறீங்க, என்னங்க ஒரு இது சாணக்கியத்தனம்? யோசித்து பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, அந்த எடப்பாடியாராகப்பட்டவர் கொஞ்சம் யோசித்து தான் இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். எடப்பாடியார் என்று சொல்லக்கூடிய எடப்பாடியார் இன்று வந்து அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அந்த மத்திய அரசாங்கத்தோடு இணையாமல் இவரை வந்து நம்முடைய ஆள் இவர், நமக்கு தேவையான ஆள் இவருன்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அரசியலே தலைகீழாக மாறிட்டு இருக்கும். இவர் சொன்ன எடப்பாடி செய்த ஒரே தப்பான விஷயம் எதிர்கட்சி தலைவர் இதுதான். அவர் வந்து அன்னைக்கு வந்து ஓகே சொல்லி நெருக்கடி கொடுக்க அந்த சமயத்திலே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்லியிருந்தால், எதிர்கட்சியாக நீங்கள் சவால் விட்டிருந்தால், அது வரையுமே பிஜேபி வந்து ஒரு 10 தள்ளி தான் இருந்தது. அவங்க வந்து இங்கே பேசுகிறாங்க, சமாதானம் பேசுகிறாங்க, அது வரையுமே நீங்கள் இருக்கிறீங்க. அவங்க ஏங்க பேசணும், அவங்க ஏன் சமாதானம் பேசணும்? நீங்களே டேரக்டாக போய் பேசலாமே, நீங்களே முதலமைச்சராக இருந்து கொள்ளுங்கள். அவர் துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் என்னைக்குன்னா சொல்லியிருக்காரு நான் துணை அமைச்சராக இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு விஜய் இல்லையே. முதல்ல கொடுத்துட்டு அடுத்த ஒரு எலெக்ஷனுக்கு நீங்கள் எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. முக்கியத்துவம் கொடுத்தா கண்டிப்பாக நான் செய்வேன் என்று வாருங்கள். நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுங்கள்.
இல்லை என்றால் 5 வருட காலங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் ஒரு ஒரு கண்ட்ரோலில் நீங்கள் இருங்க, அவங்க கண்ட்ரோலில் அவங்க இருக்கட்டும். இரண்டுமே துணை முதலமைச்சர் முதலமைச்சர் என்று 2 பிரிவுகள் இருக்கின்றனவா? அப்போ நீங்கள் துணை முதலமைச்சருடைய பேச்சை கேட்க மாட்டீங்களா? இப்போ உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வந்து அமைச்சர், அவர் தான் வந்து அமைச்சர் இல்லையா மாநிலத்தில்? அவர் தானே வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இவர் இல்லையா? அப்போ இவர் சொல்கிறத அவர் கேட்க மாட்டாரா? அதுதான் தனியாக அவருடைய பையனை கொண்டு வந்து வச்சுக்கிறாரு. இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதாவது நீங்களும் வந்து ஒரு நம்ம மகன் மாதிரி நினைத்து எடப்பாடியார் வந்து இது கொஞ்சம் மனசு விட்டு அவரை கூப்பிட்டு பேசியிருந்தா நீங்கள் இந்த இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதாங்க. படமும் வெளியே வந்திருக்குமே, கண்டிப்பாக பயந்துருப்பாங்க. மத்திய அரசாங்கமே பயந்துருக்கும். ஐயோ இவன் வந்து வேறு மாதிரி லெவலில் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் போய் அங்கே ஐக்கியமாயிட்டீங்க. அட்லீஸ்ட் அவரை வந்து 1 முறைக்கு 2 முறை என்ன பேசுகிறான்றதை நீங்கள் போய் பேசணும். நீங்கள் போய் பேசவும் மாட்டீங்க, எதிர்கட்சி ஆகப்படுவர்கள். இதெல்லாம் நல்லா யோசித்த மக்களே, இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோவுக்கு அனைத்து அனைவர்களும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்கட்டும். நான் வந்து ஒரு சராசரி விஜய் ரசிகன், அவ்வளோதான். இதை வைத்து கொண்டு தான் இந்த ஒரு மீடியாவிலே இந்த ஒரு வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன், இந்த ஒரு ஒளிப்பதிவை சமர்ப்பிக்கிறேன். கண்டிப்பாக இது உங்கள் கையில் இருக்கிறது. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த விஷயம் உண்மையாக இருந்தால் லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேருக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு போய் சேரட்டும் என்று மிகவும் தாய்மொழியும் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் ஆகப்பட்ட உங்களிடம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.